ஹாய் ஆல். இன்னைக்கு திருப்பதியில செகண்ட் டே வந்து நாங்க எங்கெல்லாம் போனோம், எப்படி போனோம், எப்படியெல்லாம் சுத்தி பார்க்கலாம் அப்படின்ற வீடியோ தான் இப்ப நீங்க பார்க்க போறீங்க. அதுக்காக இப்ப நாங்க வந்திருக்கிற இடம் அன்னச்சத்திரம். ஸோ இந்த அன்னச்சத்திரத்துல ஒரு நாளைக்கு எத்தன பேர் வந்து சாப்பிடுறாங்க, எத்தன பேருக்கு சமைக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் தெரியல. பட் இங்க போடுற அந்த அரிசி, சாம்பார், கூட்டு, பாயாசம் அண்ட் பொங்கல் இதெல்லாமே வந்து சூப்பரா இருக்கும். நாங்க அப்படியே சாப்பிட்டுட்டு ராம் பகீட்சான்ற பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து வந்திருக்கோம். இந்த பஸ் ஸ்டாண்ட்ல தான் நம்மள வந்து சுத்தி காட்ட போற அந்த பஸ் வந்து வரப்போகுது. அப்படி இல்லன்னா, நீங்க வந்து பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து போலாம். இந்த 6 இடம் என்னன்றத பார்த்தர்லாமா? வேணுகோபால சுவாமி, ஜப்பாலி, ஆகாசகங்கா, பாப விநாசம், சிலாதோரணம், ஸ்ரீவாரி பாதலும். இந்த பஸ் தான் நம்மள கூட்டிட்டு போப்போது. எடுத்த உடனே நாங்க வந்து முன்னாடி சீட்ல வந்து உட்காந்துட்டு வியூவ என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு உட்காந்தாச்சு. அதுக்கப்புறம் தான் தெரியுது, இந்த இடம் வந்து பஸ் கண்டக்டருக்காக குடுக்கப்பட்டிருக்கிற இடம் அப்படின்னு. அதுக்கடுத்து என்ன பண்ணோம், நான் வந்து பின்னாடி போயிட்டேன். ஸோ நம்ம வந்து வியூ வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா மட்டும் வந்து முன்னாடி ஒரு 2 சீட்டுக்கு முன்னாடி வந்து உட்காந்துட்டாங்க. ஸோ ஆந்திரால பொறுத்தவரைக்கும் லேடீஸ் தான் வந்து கண்டக்டரா இருப்பாங்க. ஸோ நீங்க திருப்பதிக்கு கீழனாலும் அப்படிதான் வந்து இருப்பாங்க. இதே மாரி தமிழ்நாட்டுல ரிப்ளிகேட் பண்ணா எப்படி இருக்கும்? பார்ப்போம் அதையும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்திருக்கிற இடம் ஸ்ரீவாரி பாதலும். இந்த இடம் மலைக்கு உச்சியில இருக்கு. இந்த இடத்துல சாமியோட பாதத்த வந்து நாம தரிசனம் பண்ணலாம். நாங்க போனப்போ அங்க கொஞ்சம் க்ரௌடா தான் இருந்துச்சு. ஏன்னா வீக்கெண்ட் இல்லையா? அதுவும் சனிக்கிழமை. சொல்லணும்னு அவசியமே இல்ல. எல்லாருமே வந்து சுத்தி பார்க்கறதுக்கு வந்துட்டாங்க. இப்ப நான் காட்டுறேன் இல்லையா? ஸோ இப்படி தான் வந்து கியூ வந்து இருக்கும். ஸோ நாங்க போறதுக்கு முன்னாடி தீபத்த ஏத்திர்லான்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ அதுக்காக வந்து ₹20 குடுத்து ஒரு தீபத்தையும் வந்து நாங்க வாங்கிட்டோம். ஆனா மேட்ச் பாக்ஸ் வந்து வாங்கல. அதனால கையிலேயே வச்சுட்டுருந்தேன். ஸோ இது வந்து நம்ம என்ன பண்றதுன்ட்டு, அப்புறம் மம்மி தான் வந்து அந்த தீக்குச்சிய வச்சு நம்ம வந்து தீபத்த வந்து ஏத்திர்லாம் அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க. பக்கத்திலேயே வந்து மேட்ச் பாக்ஸ் கேட்டோம். ஆனா வந்து இல்லன்னு சொல்லிட்டாங்க. அதனால என்ன பண்ணோம், வேற ஆப்ஷனும் எங்களுக்கு வந்து இல்ல. அதனால இந்த மாதிரி வந்து நாங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்படியே வந்து சாமிய வந்து கீழ வந்து கும்பிட்டுட்டு, நாங்க வந்து மேல வந்து போக போறோம். இந்த இடத்துக்கு வந்து பஸ்ல மட்டும் தான் வர முடியுமா? இல்ல. நீங்க பிரைவேட் வெஹிக்கல்லயும் வரலாம். ஸோ நெறைய ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அதுவும் வந்து மார்னிங் 6 டூ 6 தான் வந்து இந்த மாரி இடம்லாம் வந்து நீங்க சுத்தி பார்க்க முடியும். இல்ல அப்டின்னா அலோ பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம பஸ்ல வரதா இருந்தா அப்டின்னா, ஜஸ்ட் 120ல வந்து முடிஞ்சிரும். இதுவே நீங்க வந்து பிரைவேட்ல வந்து நீங்க வந்தீங்க அப்டின்னா, அதுக்கு ஏத்தாப்புல வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ மேல வந்து நமக்கு வந்து வீடியோ வந்து அலோ இல்ல. பட் இத வந்து என்னோட தம்பி பார்த்த வேல. ஸோ நீங்களும் அப்படியே வந்து தரிசனம் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்ப எட்டி பார்க்குறேன் இல்லையா? அந்த இடத்துல இருந்து பார்த்தா சாமியுடைய தங்க கோபுரம் வந்து தெரியும். அப்படியே சாமியும் பார்த்துட்டு, கீழ வந்து நாங்க வந்து ஜூஸ் குடிக்கிறதுக்கு வந்து சொல்லிட்டோம். இந்த இடத்துல வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து அவைலபிளா இருந்துச்சு. ஸோ எந்த ஒரு தண்ணியும் வந்து இன்க்ளூட் பண்ணாம அவங்க வந்து போட்டு குடுத்தாங்க. உண்மையிலேயே வந்து மலையில இருக்கிற பழம் இல்லையா? சொல்லணும்னு அவசியமே இல்ல. அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டா இருந்துச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி வெளிய நீங்க போனீங்கன்னா, இப்படி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நாங்க பஸ் வரதுக்கு வந்து நேரமானனால, அப்ப அங்க ஃபோட்டோ வந்து அங்கங்க எடுத்துட்டு இருந்தோம். அடுத்து நாம பார்க்க போற பிளேஸ் சிலா தோரணம். இந்த சிலா தோரணம் வந்து 2ண்ட் பிளேஸ்ல வந்து இருக்கு. ஏன் இது வந்து சிலா தோரணம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, நம்ம பெருமாள் இருக்காரு இல்லையா? இப்ப அந்த ராக் தான் வந்து இந்த சிலா தோரணம். 2மே வந்து சேம் பாறை தான். அதாவது சாமி இருக்கிற அந்த பாறையும், இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற பாறையும் ஒண்ணு தான். அததான் வந்து நான் சொல்ல வரேன்.
முன்னாடிலாம் வரப்போ, இந்த மாதிரி வந்து கேட்டெல்லாம் போட்டு, கம்பியெல்லாம் போட்டு அடைச்செல்லாம் வைக்கல. ஸோ, இங்க வந்து நெறைய பேர் வந்து வராங்கன்ற ஒரே ரீசனுக்காக, இங்க மாதிரி வந்து கேட்டெல்லாம் போட்டு, நம்மள வந்து வெளிய இருந்து பார்க்குற மாரி தான் வந்து இருக்கு. ஸோ, நாங்கலாம் முன்னாடி போறப்போ, அந்த பாறையே வந்து தொட்டு பார்க்குற அளவுக்கு எங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. ஆனா, இப்ப அப்படி இல்ல தான். ஏன்னா, நம்ம பசங்க தான் கேட்கவே மாட்டாங்களே! எங்க அந்த பாறைய பார்த்தாலும் வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணிர்றாங்க. அதனால தான் அவங்களும் வேற ஆப்ஷனே இல்லாம இந்த மாதிரிலாம் செய்ய வேண்டியதா இருக்கு. அப்படியே வந்து நாங்க இந்த இடத்துல வந்து யாருமே இல்லன்னு தானே பார்க்குறீங்க. இது எங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு பிளேஸ். ஏன் அப்படின்னா, சிலாத்தோரணத்துக்கு ஆப்போசிட்ல ஒரு பார்க் மாதிரி இருக்கு. அந்த பார்க்ல வந்து நம்ம ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நாங்க ஒரு வாத்து கூட்டமே இருக்கு. ஸோ லாஸ்ட் டைம் வந்தப்போ அந்த வாத்தெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ನಾನು ವಿಡಿಯೋ ಎಲ್ಲ ನೋಡ್ಬೋಟೆ ಪೋಲದ್ದು. அடுத்து நம்ம வந்திருக்கிற பிளேஸ் சக்கர தீர்த்தம். இந்த சக்கர தீர்த்தமும் சிலா தோரணத்துக்கு பக்கத்துல தாங்க இருக்கு. ஆனா என்ன நெறைய பேருக்கு வந்து இந்த மாரி ஒரு இருக்கிற இடம் வந்து தெரியாம இருக்கு. ஸோ நம்ம சிலா தோரணத்திலேயே மொத்தம் 3 இடத்த வந்து பார்க்கலாம். ராக் கார்டன் பார்க்கலாம். பக்கத்துல ஒரு பார்க்கும் இருக்கு. அதுக்கடுத்து இந்த சக்கர தீர்த்தமும் இருக்கு. இந்த மாதிரி ஒரு 6 பிளேஸ்லயும் நமக்கு 1 நாள் வந்து கம்ப்ளீட்டா வந்து நமக்கு தேவைப்படும். போயிட்டும் ஜஸ்ட் பார்த்துட்டு வந்துற மாரி இடம்லாம் கிடையவே கிடையாது. ரொம்ப ரிலாக்ஸா பார்க்க வேண்டிய இடம் தான் இது எல்லாமே. ஸோ இந்த மாதிரி அங்கங்க வந்து குட்டி குட்டி குளமும் வந்து இருக்கும். ஃபைனலா நம்ம வந்து சாமியும் பார்த்துட்டோம். சாமி கிட்ட வந்து அப்படியே அப்ளிகேஷன்ஸையும் போட்டுட்டு, அப்படியே தரிசனமும் பண்ணிட்டு, இப்ப நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா, ஜபாலி. என்னடா! ஜபாலின்ற இடம் வந்து நெறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். சில பேருக்கு இன்னும் தெரியாமலும் இருக்கும். இந்த இடம் வந்து ரீசென்ட்டா வந்து ரொம்பவே வந்து பிரபலமாயிட்டுருக்கு. நெறைய பேரும் வந்து வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் சொன்னேன் இல்லையா? கார் அண்ட் ஜீப்ஸும் வந்து அவைலபிளா இருக்குன்ட்டு. இந்த மாதிரி தான். அங்கங்க வந்து பார்க் பண்ணிருவாங்க. ஸோ நாம தான் வந்து பார்த்து போணும். இந்த இடத்துலயும் வந்து நமக்கு ஃப்ரீயாலாம் வந்து தரிசனம் பண்ண முடியாது. உள்ள நீங்க போறதுக்கே வந்து உங்களுக்கு ₹5 வந்து உங்களுக்கு சீட்ட வாங்கிட்டு தான் வந்து உள்ளயே என்ட்ரி பண்ணுவாங்க. அது ஏன் தான் தெரிய மாட்டேங்குது. ஸோ இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு கல்லுக்கு மேல ஒரு கல்லெல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்கல்ல. ஸோ இது வந்து நெறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இது ஒரு நம்பிக்கை தான். இந்த மாதிரி கல்லெல்லாம் நம்ம அடுக்கி வச்சுட்டு வந்தோம் அப்டின்னா, நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு வீடோ, இல்ல வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் வந்து நடக்கும் அப்டின்ற ஒரு நம்பிக்கையில வந்து இந்த மாரி பண்றாங்க. இந்த இடமும் அப்படிதான். 6 மணி, ஈவினிங் 6 மணிக்கு மட்டும் தான் வந்து அலோ பண்ணுவாங்க. இந்த இடத்துக்கு நீங்க போறப்போ, நெறைய வந்து குரங்கு கூட்டம் வந்து இருக்கும். ஸோ நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் இல்லையா? அதுவே வந்து ரொம்ப பார்த்து பார்த்து கேர்ஃபுல்லா தான் வந்து எடுத்துட்டு இருந்தேன். ஏன்னா, எனக்கு முன்னாடி போனவங்களோட அந்த பேக்க வந்து புடிச்சிட்டு போயிருச்சு. ஸோ நல்ல வேளை அவங்க வந்து அந்த பேக்ல வந்து அவ்வளோ ஒரு பெரிய திங்ஸ்லாம் வந்து வைக்கல. ஸோ இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே வந்து பீஸ்ஃபுல்லா, நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நீங்க வந்து ஒரு நேச்சர் லவ்வர் அப்படின்னா, நல்லாவே நீங்க வந்து என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் நெறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து சூப்பரா வந்து நம்ம எடுக்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் வந்து நடக்கணும். ஸோ திருப்பதி வந்துட்டீங்க அப்படின்னாவே, நடக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கூட பயப்படக்கூடாது. அப்படி நடந்தா தான் இந்த மாதிரி இடம்லாம் வந்து நீங்க சுத்தி பார்க்க முடியும். நாங்க இந்த இடத்துக்கு வந்து 2ண்ட் டைம் வரோம். போன ஒரு 7 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து வந்திருந்தோம். ஸோ அப்பவே வந்து இது நான் வந்து ரெகுலரா வரணும் அப்படின்றத டிசைட் பண்ணிட்டோம். ஸோ அதே மாரி இப்பவும் வந்தாச்சு. ஸோ வெல்கம் டூ ஜப்பாலி. இந்த ஜப்பாலி வந்து எப்படி ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னா, அந்த ராமாயணம் காலத்துல வந்து ராமர், சீதை, ஹனுமர், லக்ஷ்மணர் இந்த 4 பேருமே இந்த இடத்துக்கு வந்ததாகவும், இங்க வந்து ஆஞ்சநேயருக்கு மட்டும் ஒரு கோயில் இருக்கிறதாகவும் வந்து கூறப்படுது. அப்படியே இந்த வியூலாம் பார்த்தீங்க அப்படின்னா, செம்மையா இருக்குல்ல. ஒரு காட்டுக்குள்ள ஒரு கோயில். எப்படி இருக்கு? நல்லா ரிலாக்ஸா என்ஜாய்